ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 9/4/2015 முதல் 15/4/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே இருப்பது சிறப்பாகும். சுக்கிரன் 2இல் வலுத்திருக்கிறார். இதனால் குடும்ப நலம், மக்கள் நலம், உங்களுடைய உடல் நலம் எல்லாமே சிறப்பாக அமையும். எடுத்த காரியங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி காண முடியும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடமுண்டு. பேச்சில் இனிமையும் திறமையும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். அயல்நாட்டு தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். சூரியன் 12இல் இருப்பதால் மக்கள் நல முன்னேற்றத்துக்காக செலவு செய்ய வேண்டி வரும். அரசு விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பதும், சனிக்கு பிரீதியாக அனுமன் சாலிசா படிப்பதும் சிறப்பாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே உலவுவது விசேடமாகும். எண்ணங்கள் எல்லாம் இனிது நிறைவேறும். வாழ்வில் சுபிட்சம் கூடும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கையை பெறும் நேரம் இது. எதிர்ப்புகள் குறைந்து காணப்படும். மனத்தில் உற்சாகம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருக்கும். வார பின்பகுதியில் முக்கியமான ஒரு காரியம் இனிது நிறைவேறும். ராகு 5இல் இருப்பதால் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். 2இல் குரு இருப்பதும் விசேடமாகும். இதனால் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சி உண்டாகும் நேரம் இது. எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். குடும்ப நலம் சிறக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகிய ஸ்திர சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்பு கூடி வரும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். கணிதம், விஞ்ஞானம், எழுத்து, பத்திரிகை, ஆன்மீகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காணும் நேரம் இது. வார பின்பகுதியில் தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். தெய்வ காரியங்கள் இனிது நிறைவேறும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆசி புரிவார்கள். 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுவது விசேடமாகும். புதனும் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் உலவுவது அனுகூலமாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் ஈடுபட்டு ஆதாயம் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். மாதர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருட்கள் சேர்க்கைக்கு இடம் உண்டு. கணவன் மனைவியிடையே கருத்து ஒற்றுமை கூடும். வார கடைசியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் சிறு சங்கடம் ஏற்படும். தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும். சனி, சூரியன், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் கேதுவுடன் இருப்பது விசேடமாகாது. ராகுவும் 2இல் சஞ்சரிக்கிறார். சனி பலமும் குறைந்திருக்கிறது. இதனால் எக்காரியத்திலும் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. அரசு விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. குடும்ப நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சீராக அமையும். 9இல் செவ்வாய் இருப்பதால் இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். 10இல் சுக்கிரன் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் நேரம் இது. ராகு, கேது, சனி, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனியும் 9இல் சுக்கிரனும் உலவுவது விசேடமாகும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கலைஞர்களுக்கு சுபிட்சம் கூடும் நேரம் இது. பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியை காணலாம். புதிய ஆடை அணிமணிகள் சேரும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுக்கிர பலத்தால் அவை குறையவே செய்யும். 7இல் சூரியனும் கேதுவும் 8இல் செவ்வாயும் இருப்பதால் எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. ராகு, கேது, சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 8இல் வலுத்திருக்கிறார். குரு 10இல் இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். முக்கியமான தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். நிலபுலங்களால் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். கலைஞர்கள், மாதர்கள் ஆகியோர் தங்கள் எண்ணம் ஈடேறப் பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு சூரிய பலத்தால் அனுகூலம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி காணலாம். 12இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வலுத்திருக்கிறார். புதபலமும் கூடியிருக்கிறது. குரு 9இல் அமர்ந்து ராசியையும் சனியையும் பார்க்கிறார். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகவே இருந்து வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தகவல் தொடர்பு இனங்கள் ஆக்கம் தரும். இன்ஜினியர்கள் தங்கள் மதிப்பு உயரப் பெறுவார்கள். புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். ஜென்ம ராசியில் உள்ள சனி உழைப்பின் மூலம் அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். சோர்வின்றி கடுமையாக உழைத்து பாடுபடுபவர்களுக்கு ஆதாயம் கூடும் நேரம் இது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயக பெருமானை தினந்தோறும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் செவ்வாயும் 8இல் வக்கரகுருவும் 10இல் ராகுவும் உலவுவதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். பரம்பரையாக செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி காணலாம். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். தகவல் தொடர்பு இனங்கள் ஆக்கம் தரும். 4இல் சூரியன், கேது ஆகியோர் உலவுவதால் அலைச்சல் அதிகமாகும். 12இல் சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. சனிக்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். 11இல் உள்ள சனி உங்கள் ராசியை பார்ப்பதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். பொருளாதார நிலை சீராகவே இருந்து வரும். புதிய பொருட்களின் சேர்க்கைக்கு இடம் உண்டு. சுக்கிரபலம் காரணமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சுபிட்சம் கூடும் நேரம் இது. பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். மனத்தில் உற்சாகம் மேலோங்கும். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். 4இல் சுக்கிரன் உலவுவதும் விசேடமாகும். செவ்வாய் பலம் சிறப்பாக இருப்பதால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களின் தொடர்பு நலம் சேர்க்கும். கேளிக்கை உல்லாசங்கள் விருந்து உபச்சாரங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். வார பின்பகுதியில் பண வரவு சற்று கூடும். மதிப்பும் அந்தஸ்தும் நிலையாக இருக்கும். பொதுப்பணியாளர்கள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல திருப்பம் உண்டாகும். ராகு கேது சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் நல்ல காரியங்கள் இப்பொழுது எளிதில் நிறைவேறும். பணப்பெருக்கம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் ஆகியோரால் நலம் பல பெறுவீர்கள். குடும்ப நலம் சிறப்பாகவே இருந்து வரும். கணவன் மனைவியிடையே நல்லுறவு நீடிக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வார கடைசியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்பதால் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் தலை சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராகு கேது சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். பொதுவில் இந்த வாரத்தில் கன்னி மீன ராசிக்காரர்களுக்கு விசேடமான நற்பலன்கள் உண்டாகும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.